அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத். அன்பிற்கினியவர்களே, புனிதமான ரமதான் மாதத்தை குறித்து, அந்த ரமதான் மாதத்திலே கொடுக்கப்படக்கூடிய ஜக்காத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய அந்த உணவு குறித்து ஒரு அறிவிப்பை நாம் காண முடிகிறது. ஷஹ்ரு ரமதான் முஅல்லகும் பைன ஸமாஇ வல் அர்த் வலா யுர்ஃபஉ இலல்லாஹி இல்லா பிஸகாத்தில் ஃபித்ர். ரமதான் மாதம் வானிற்கும் பூமிக்கும் இடையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது அந்த ரமதான் மாதத்திலே பிடிக்கப்பட்ட நோன்புகள், அதிலே நோற்ற நோன்புகள் எல்லாம் வானிற்கும் பூமிக்கும் இடையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அது அல்லாஹ்வின் இடத்திலே உயர்த்தப்படுவதாக இருந்தால் அதற்கு ஜக்காத்துல் ஃபித்ர், ஏழை எளியவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது அவசியமாகும் என்ற ஒரு அறிவிப்பை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நோன்பினுடைய பல்வேறு தத்துவங்களில் ஒன்றுதான் ஏழை எளியவர்களினுடைய பசியை உணர்வதற்காக, ஏழை எளியவர்களினுடைய கஷ்டத்தை உணர்வதற்காக, அவர்களினுடைய வறுமை எத்தகைய வலியை தரக்கூடியது என்பதை உணர்வதற்காகத்தான் இந்த ரமலான் விதியாக்கப்பட்டிருக்கிறது என்று கருத்து சொல்வர் அறிஞர்கள். பல்வேறு கருத்துக்களில் இதுவும் ஒன்று. அந்த வகையிலே அத்தகைய ஏழை எளியவர்களினுடைய வலியை உணர்வதற்காகவும் வறுமை உணர்வதற்காகவும் நோக்கப்படக்கூடிய அந்த புனித நோன்பினுடைய தொடரில் ஜக்காத்துல் ஃபித்ர் என்பதை இந்த மார்க்கம் விதியாக்கி இருக்கிறது, கடமையாக்கி இருக்கிறது. ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்குவது என்பது அதனுடைய சட்டதிட்டங்கள் தனியாக இருக்கிறது. அது விரித்து பேசப்பட வேண்டிய செய்தி. இங்கே அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் வலியுறுத்துகிறோம். ஜக்காத்துல் ஃபித்ர் ஏழை எளியவர்களுக்கு போய் சேரவில்லை என்றால், அதை ஒரு மனிதன் வழங்கவில்லை என்றால், அவனுடைய நோன்பும் கூட வானிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது என்கிறார்கள் அருள் நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக எல்லா வகையிலும் ஏழைகளோடு இந்த நோன்பு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நோன்பை தொடர்புபடுத்துவதன் மூலமாக இஸ்லாம் ஏழைகளை மிகவும் கண்காணிப்பில் வைத்திருக்கிறது, அவர்களை கருத்தில் கொண்டு சட்டங்களை வழங்குகிறது என்பதை இங்கே நாம் விளங்க முடிகிறது. எனவே ஏழை எளியவர்களினுடைய பசியின் வலியை உணர்ந்து அவர்களுக்கு தாராளமாக இந்த ரமதான் காலத்தில் நாம் உதவ வேண்டும் என்று நிறைவாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.